நம்ம வந்து இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் தலையும் ஆட் பண்ணியிருக்கேன். தலை போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சில பேர் தலை போட்டு செய்வாங்க, சில பேர் தலை போடாமல் செய்வாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு தலை வந்துட்டு வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்காக வேண்டி தான் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுலேயும் வந்து உப்பு போட்டு கழுகியாச்சு, கல் உப்பு போட்டு கழுகியாச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி ஹீட் ஆனோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இங்கே எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை ஒரு கை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், இது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் 3 பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இது நல்லா வதங்கி வரட்டும். மட்டும் நம்ம கொஞ்சோண்டு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணால் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். என் பையன் நான் என் பையன் மாமியார் மாமனார் மட்டும் தான் வீட்டில் இருக்கோம். இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்தில் உள்ள எண்ணெயோடையே மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் வந்துட்டு மிளகாத்தூளோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சின்ன தக்காளி வந்து 2 எண்ணெய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நாடம்பூச்சி உள்ள அந்த பாசம் வந்துட்டு எனக்கு மற்ற 2 பூனைங்க மேலேயுமே கிடைக்கல. ஸோ அவர் டிண்டு என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டார். ஸோ அவரை காட்டுறே பாருங்கள். புதுசாக வீட்டுக்கு வந்தவர் இவர் தான். இவர் பேர் வந்து பிளாக்கி. ரொம்ப பாசம். எங்கள் கூடயே முன்னாடி கிச்சன்லேயே வச்சுருக்கேன். பேக் சைடு வந்துட்டு நம்ம வெளியிலலாம் போயிடலாம். ஸோ அதனால் இவரை வந்து கூடயே வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ குட்டி தான், 3 மாத குட்டி தான். அதனால் எங்கேயும் அனுப்புறதில்லை. கொஞ்சம் மைச்செல்லம் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டார் என் கூடயே. நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருந்தது நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு மசியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா நம்ம ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மசிச்சு கொடுத்தோம்னா மசிஞ்சிரும். புளி கரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வகை புளி இருக்குது. ஸோ நம்ம நாடன் புளியாக இருந்துச்சுன்னா புளி கொஞ்சம் கூடையாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இனி இதில் நம்ம தேவையான அளவு மீன் உங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு ஸோ நம்ம மீன் குழம்பு வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து ஒவ்வொன்றா அதில் ஆட் பண்ணிக்கலாம்.